இன்றைய வேத வசனம் சங்கீதம் 119:130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். பிரியமானவர்களே, தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கும் போது அது வெளிச்சம் தரும் என்று வேதம் சொல்கிறது. எப்படி என்றால், வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, கேட்கும் போது அதனுடைய அர்த்தமும் விவரங்களும் நமக்கு எளிதாய் புரிந்து கொள்ளும்படி தேவன் செய்கிறார். ஒருவேளை அதை புரிந்து கொள்ள கூடிய ஞானம் உங்களுக்கு இல்லை என்றாலும் தேவன் அதை புரிந்து கொள்வதற்குரிய ஞானத்தை தந்தருளுவார். தேவனுடைய வார்த்தை நமக்குள் பிரசித்தமாகும் போது வெளிச்சம் உதிக்கும். அந்த வெளிச்சம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யும், உண்மையாய் வாழ்வதற்கு வழிவகுக்கும், ஆவிக்குரிய வழிநடத்துதல் இருக்கும். நம்முடைய பாதைகள் இருளில் இருக்கும் போது, பாவத்திலும் குழப்பத்திலும் இருக்கும் போது தேவனுடைய வார்த்தை ஒரு விளக்கு போல செயல்பட்டு சரியான வழியை காட்டும். அதனால்தான் சங்கீதம் 119:105 சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிச்சம் தருவது மாத்திரமில்லாமல் பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். இந்த பேதைகள் என்பது முட்டாள்தனத்தை குறிக்காமல், மாறாக அனுபவம் மாற்றவர்கள், எளிமையானவர்கள் அல்லது உலக ஞானத்தில் குறைந்தவர்கள் என்று குறிக்கிறது. உலகத்தின் தந்திரங்களையும் வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளையும் அறியாதவர்கள். ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு கல்வியாளரை விட சிறப்பாக அவர்களுக்கு புத்தியையும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளிக்கிறது. சிக்கலான சூழ்நிலைகள், நீதிக்கும் அநீதிக்கும் உள்ள வேறுபாடுகள், தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்வது ஆகிய எல்லாவற்றிலும் அது தெளிவான அறிவை தருகிறது. ஒருவேளை இன்றைக்கு உலகத்திற்குரிய கல்வி ஞானம் இல்லாமல் அல்லது அனுபவம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தையை திறக்கும் போது, வாசிக்கும் போது அல்லது தியானிக்கும் போது அது உங்களுடைய இருண்ட மனதில் வெளிச்சத்தை தந்து உங்களை ஞானமும் அறிவும் உள்ளவனாக மாற்றுகிறது. ஆகையால் வேதாகமத்தை திறந்து வாசிக்க ஆரம்பியுங்கள், இல்லை என்றால் வாங்குங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதை புரிந்து கொள்வதற்குரிய ஞானத்தை தருவார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் பிரவேசிக்க வெளிச்சம் உங்களுக்குள் உதிக்கும். நீங்கள் பேதையாக இருந்தாலும் கூட உங்களை உணர்வுள்ளவர்களாக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.